நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோவை எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஹேர் டீட்டெயில் கொண்டு வர்றது, ப்ராப்பராக எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுன்றதை நம்ம 7.0 ஃபோட்டோஷாப்பில் நம்ம பார்க்கலாம். இது சங்கர் டியூட்டோரியல். நான் உங்கள் சங்கர். ஒரு ஃபோட்டோவை, டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபோட்டோவை நான் ஃபோட்டோஷாப் 7.0வில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சென்டர் கொண்டு வந்துடுங்க, மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க. கட்டிங் டூல் வந்து நான் பென் டூல் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். பென் டூல் நம்ம எடுக்கும்போது இதில் ரெண்டாவது டிக்கில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ரப்பர் பேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற ஐகான்ஸ் போயிடும். F2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. கண்ட்ரோல் +or- ஜூமிங் ஆப்ஷன். எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டு கட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த வளைவுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வரும். ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோவை வந்து கட் பண்ணுறோன்னா அதோட வளைவுகள் அழகாக இருந்தால் தான் ஒரு பேக்ரவுண்டில் வைக்கும் போது நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மவுஸில் கிளிக் பண்ணி இழுத்து ஸ்லோவாக கொண்டு வாங்க. மூவ் பண்ணுறது, இந்த இமேஜை மூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மவுஸில் மூவ் பண்ணலாம். இந்த இடம்லாம் வந்து எட்ஜஸ் வந்து உங்களுக்கு காட்டாது. கீழே கிளிக் பண்ணும்போது ஃபுல் வியூவில் இருக்கும்போது இந்த பெண்டெல்லாம் அழகாக கொண்டு வாங்க. பிகினர்ஸ் வந்து கிட்ட கூட நீங்கள் இந்த வளைவுகள் வரலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த வளைவு வரத்துக்காக மவுஸில் கிளிக் பண்ணதை விடாமல் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்டெல்லாம் வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் இமேஜை விட கொஞ்சம் உள்ளே தான் வச்சு கட் பண்ணுறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் லேயர் வந்து அந்த கட் பண்ண இமேஜில் வரும். அதுக்காக இந்த வளைவு வரணும்னா உங்களுக்கு மவுஸில் கிளிக் பண்ணதை விடாமல் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இப்படி வளைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கொண்டு வரும். நம்ம கட்டிங் ஆரம்பித்த இடத்துலையே கொண்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடும். மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்து மேக் செலெக்ஷன் கொடுங்க. ஃபெதர் ஒரு 1.5 அந்த மாதிரி ஃபோட்டோஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ மேஜிக் டூல் ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து செலெக்ஷனில் இருக்குது. ஜூமிங்கை கம்மி பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். லேயர் ஆப்ஷன் இது சிங்கிள் லேயராக இருக்குது. இப்போ இதுக்கு ஃபெதர் செட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் J கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயராக இந்த லேயர் ஆப்ஷனில் செகண்ட் லேயராக உங்களுக்கு வந்து இன்செர்ட் ஆகிடும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணி J டூல் எடுத்துக்கோங்க. J டூல்ன்றது பேட்ச் டூலு. கிளிக் பண்ணி மவுஸில் ஒரு ரவுண்டு மாதிரி அந்த ஹேரை சுற்றி ஃப்ரீ ஹேரை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதுவும் கண்ட்ரோல் J கொடுத்துக்கலாம். அதுக்கு ஃபெதர் தேவையில்லை. லேயர் ஆப்ஷனில் கீழே வந்து நியூ லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனில் கலர் ஆப்ஷனில் கீழே இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கலர் வேணுமோ பேக்ரவுண்ட் லேயருக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடித்தா உங்களுக்கு பேக்ரவுண்ட் லேயர் வந்து வந்துடும். ஹேர் லேயரை கிளிக் பண்ணி மேலே எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 லேயர்ஸாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. கட் பண்ண லேயர், ஹேர் லேயர், பேக்ரவுண்டு, ஒரிஜினல் லேயர். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணாத லேயர் இருக்கும்.
இந்த ஹேர் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே கொடுத்துக்கோங்க. மல்டிப்ளே கொடுத்துட்டு கண்ட்ரோல் எல் கொடுங்க. கண்ட்ரோல் எல்லில் இந்த 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட் டிக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கொடுங்க. நல்லா இப்போ ஜூம் பண்ணிவிட்டு எரேசர் டூல் ஷார்ட்கட்டு எரேசர் டூலில் இந்த எட்ஜஸ் வந்து ஒரு மாதிரி தெரியுது இல்லையா, அதெல்லாம் லேசாக அப்படியே வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து அழைச்சிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் கலர் ஆப்ஷனில் போய் நீங்கள் வேறு பேக்ரவுண்ட் லேயர் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணி இருக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த கார்னர் எல்லாம் பாருங்கள். இந்த கட்டிங் பண்ண இந்த லேயர் செலக்ட் பண்ணி அதே எரேசர் டூல் வச்சு இந்த எட்ஜஸ் எல்லாம் லேசாக அழைச்சி விட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயர்லாம் எதுவும் வராது. ஸோ பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணியிருக்கிறோம், அது ஹேர் டீட்டெயில் கொண்டு வந்திருக்கிறோம், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் பதிவிடப்படும். நன்றி, வணக்கம்.